Department of Tourism, sir, Tamil Nadu government, what role they will play in this? They will try and get the sellers and buyers through the Tamil Nadu tourism. They will. So this logo is very special. So we are going to launch Tamil Nadu Tourism Expo this time in Travel Expo in Madurai. So generally these type of events happen in places like Chennai or the capital cities, but we have taken initiative to take it into the heartland of Tamil Nadu, and we said this Travel Expo will happen in Madurai. So we are very excited that many private participation players like CII, like Sira South India Hotels, hoteliers of Tamil Nadu, the travel agents and tour operators, Travel Club of Madurai, are all these players who are playing a very important role in putting together this Tamil Nadu Travel Expo. This is going to happen during September 20th, 21st, 22nd. I urge the press to make sure that everybody is aware of this, and I urge the public to participate freely, because tourism and travel is one of the biggest employment generators, and we are a big contributor to the GDP of Tamil Nadu, and we hope by this that we will improve the livelihood of people of Tamil Nadu and also make sure that Tamil Nadu is put on the tourism map of the world. South India Hotels and Restaurant Association Director Operations. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து Travel Club மதுரையோட வைஸ் பிரசிடென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தமிழ்நாடை வந்து நம்ம வெளிநாட்டிலையும் வெளி மாநிலங்களையும் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்க ஒரு டூர் ஆப்ரேட்டரும் கூட. ஸோ நாங்கள் ஏன் இந்த முயற்சியில் தமிழ்நாடு ட்ராவல் எக்ஸ்போ இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு வந்து சுற்றுலாத்துறையில் வந்து முதல் மாநிலமாக ரொம்ப வருஷமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து விலை மதிப்பில்லாத பல அரிய சுற்றுலா தலங்களும் இந்த யுனெஸ்கோ மோனுமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய 5 யுனெஸ்கோ மோனுமெண்ட் இருக்கிற ஒரே ஸ்டேட் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும், நமக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ சுற்றுலாக்கள் இருந்தாலும், அதை வந்து தக்க வச்சு கொள்றதுக்கு வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம அண்டை மாநிலமான கேரளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா ட்ராவல் மார்ட்டுங்கிற பேரில் ஒரு 20 வருஷமாக ஒரு 11 எடிஷன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டூர் ஆப்ரேட்டர், இந்த ட்ராவல் ஏஜென்ட், இந்த மாதிரி டூரிசத்தை வியாபாரமாக இருக்கிறவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா செலவையும் நம்மளே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றி அந்த ஒரு பையர் செல்லர் மீட்டு தான் அவங்க வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பண்ணணும்னு ரொம்ப காலமாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம தனியார் துறையிலேருந்து பண்ணப்படலை. நம்ம தமிழக சுற்றுலாத்துறை வந்து நம்ம வெளி மாநிலங்கள்லையும் வெளி நாடுகளில் நடக்கிற ட்ரேட் ஃபேர்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம போக முடிஞ்சவங்க ஒரு 10-15 பேர் இங்கேருந்து அவங்களோட போய் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹோட்டல்களை பற்றியோ சுற்றுலா தலங்களை பற்றியோ வந்து நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ரோட் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நம்ம வெளி மாநிலங்கள்லையும் வெளி நாடுகளில் இருந்தையும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரெகுலராக வந்து நம்ம இங்கே வர வச்சு அவங்களுக்கு நம்ம தனியார் மற்றும் அரசாங்கமும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இங்கே இருக்கிற செல்லர்ஸோ எல்லாரையும் மீட் பண்ண வச்சு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வச்சு அவங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம செலவில் தங்க வச்சு அவங்களுக்கு வந்து அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து அந்த நம்பர் 1 ஸ்டேட்டுங்கிறத வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியும். ஸோ அதனோட சிறு முயற்சியாக நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஹோட்டல் செயின்களும், டூர் ஆப்ரேட்டர்ஸ், ட்ராவல் ஏஜென்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா இந்த துறை சார்ந்த அனைத்து பேரும் இதில் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து பல லட்சங்கள் மதிப்புள்ள எங்களுடைய சர்வீஸை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் சுற்றுலாத்துறைக்கிட்டையும் மத்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசத்துலேயும் நம்ம வந்து அதற்கான சப்போர்ட்ஸை வந்து கேட்டிருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக இதுக்கு பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வு தான் இப்போ வந்து நம்ம செப்டம்பர் மாதம் 20, 21, 22 மதுரையில் வந்து அந்த கிராண்ட் ஜிஆர்டி பை மதுரை அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கடாருங்கிற ஆடிட்டோரியத்தில் நடக்க போகுது. இதில் என்ன ஒரு தனி சிறப்புன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் பூரா, இந்த மாதிரி ரோட் ஷோஸ் பூராமே எப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். சென்னை ட்ரேட் சென்டரில் நம்மளும் முன்னாடி அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். பட் இது முதல் முறையாக இந்த 2 டயர் டவுன், அதாவது மதுரைக்கு ஒரு தென் தமிழகத்துக்கு நம்ம வந்து இதை கொண்டு சென்றிருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா,
சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுங்குடி சாரீஸ், இந்த பல வீவர்ஸ் இருக்காங்க. இந்த விளாச்சேரியில் வந்து இந்த டால் மேக்கிங், அந்த பொம்மைகள் தயாரிக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து சுற்றுலாவில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து நம்ம காமிக்கிறோம். பட் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்டை சென்னையில் வந்து ட்ரேட் சென்டரில் வந்து இங்கே நடக்கிற நிகழ்வில் வந்து தங்கி அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க பெரிய பொருள் செலவு பண்ணி இங்கே சென்னைக்கு வந்து தங்கி இங்கே வந்து ஸ்டால் எடுத்து அதில் வந்து காமிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். ஸோ இதனுடைய சக்ஸஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா, இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க, சுற்றுலாத்துறையில் சுற்றுலாவில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பெருசாக பயன்படுத்தி அவங்க வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோடையும் ஒரு வியாபார தொடர்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இந்த சுற்றுலாவை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு தனி ஆளாக வந்து ஒரு ஹோட்டலோ ஒரு டூர் ஆப்ரேட்டரோ தனி ஆளாக வளர முடியாது. நம்ம எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் வளர்க்குறது மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுடைய வியாபாரம் வந்து வளர்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்ணணும். அதை ப்ரொமோட் பண்ணுற போது அடிஷ்னல் ஃபுட்ஃபால், புது டூரிஸ்ட் வந்து நம்ம பண்ணுற முயற்சிகள்னால புது டூரிஸ்ட் வந்து இங்கே கொண்டு வர வைக்கணும். அது கொண்டு வர வச்சோம்னா எல்லாரோடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், எல்லாருக்கும் வருமானம் பெருகும். தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இதனால் ஜிஎஸ்டி மூலமாக பல வருமானம் பெருக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றுலாத்துறை மட்டும்தான் எந்த விதமான திறமை இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே சுற்றுலாத்துறை. அதில் நாங்கள் இப்போ சவுத் இந்தியா ஹோட்டல்ஸில் இருந்து நாங்கள் வந்து இப்போ ரூரல் ஏரியாஸில் தமிழ்நாட்டில் தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து இப்போ பல இளைஞர்களுக்கு இப்போ பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து வேலை வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனோட சிறு முயற்சி தான் இந்த தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ.